ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோயில் பிளேஸோட பார்ட் ஒன் படத்தை பற்றி பேசியிருப்பேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ பார்த்தேன். அந்த படத்தோட விஷயங்கள்லாம் எல்லாமே சொல்கிறேன். இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு. ஸோ ஸ்டார்டிங் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஏன் வந்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்ற ஒரு ஜிஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் போகும். ஓகேங்களா. அதுக்கப்புறத்து வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற ஒரு கண்டினியூஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது சும்மா கச்சா முச்சான இந்த ஏலியனை கொண்டு குவிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா இருக்கும் படம். தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த மான்ஸ்டர் வந்து வரும். ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆட்களை வச்சு ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். கச்சா முச்சான்னு இருந்தா பார்க்கவே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். என்னடா எல்லா பேய் படமா, அதாவது எல்லா மான்ஸ்டர் படம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு போர் அடிச்சிடும். ஆனா இந்த படம் அந்த மாதிரி இல்லை. தேவைப்படும் போது அந்த மான்ஸ்டர் வந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இன்வால்மெண்ட்டே கிடையாது. இருக்கிற ஆட்களை வச்சு ரொம்ப த்ரில்லிங்கா போச்சு இந்த படம். ஸோ அதே மாதிரி பாத்ரிக்கான லீடமே இருக்கு. ஸோ பாத்ரிக்கான படமும் இருக்கு. அந்த படத்தையும் நான் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க இந்த பாட்டு வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து இந்த பாட்டோட இருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. அந்த கேரக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அமேசான் பிரைம்ல இந்த படம் இருக்கு. கண்டிப்பா பாருங்க.